இந்த உலகத்துக்கு என்னவாயிற்று? எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், போராட்டங்கள் தென்படுகின்றன. நேற்று முன்தினம் வரை நேபாளத்தின் கலவரங்களை பார்த்தோம். இப்போது ஐரோப்பாவிலும் மக்கள் தெருக்களில் இறங்கியிருக்கிறார்கள். லண்டனின் தெருக்கள் மக்களின் கோஷங்களால் நிரம்பி வழிகின்றன. இது ஒரு பெரிய யுத்தத்திற்கு அழைப்பு விடுகிறதா? அங்கு உண்மையில் என்ன நடந்தது? 2025 ஆண்டு நாம் நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஆண்டு. ஏனெனில் உலகமே ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதுதான் போராட்டப் பாதை. இத்தனை நாட்களாக மௌனமாக பொறுமையாக இருந்தவர்கள் இப்போது தெருக்களில் இறங்கி குரல் எழுப்பி கத்துகிறார்கள். பிரிட்டனின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய புரட்சி இப்போது தொடங்கியிருக்கிறது. லண்டனுக்கு குடியேறியவர்களுக்கு எதிராக அங்குள்ள மக்களே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது அங்கிருப்பவர்கள் மனதில் ஒரே கேள்வி: யாருடைய வேலை பறிபோகும்? யாருடைய வீடு எரிக்கப்படும்? பல ஆண்டுகளாக லண்டனில் வாழ்ந்தவர்களை கூட ஒரே நாளில் வெளியாட்களாக முத்திரை குத்துகிறார்கள். மேலும் எலான் மஸ்க் போன்றவர்களும் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆனால் லண்டனில் அதிகமாக இருக்கும் குடியேறியவர்கள் யார் என்று தெரிந்தால் உங்களுக்கு நிச்சயம் தலை சுற்றும். இந்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த மதம் எது என்பதை கமெண்ட் பிரிவில் எழுதுங்கள். பாகிஸ்தான் பெண்ணை உள்துறை அமைச்சராக நியமித்ததால் பிரிட்டன் முழுவதும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. வரும் 10 ஆண்டுகளில் பிரிட்டன் முழுவதும் மாறிப்போகும் வாய்ப்புகள் தெரிகின்றன. பிரிட்டனின் அடித்தளங்கள் கூட இப்போது ஆட்டம் காண்கின்றன. ஒரே ஒரு நபரால் பிரிட்டனின் எதிர்காலம் மாறப்போகிறது. லண்டனில் இருப்பவர்கள் ஏன் இந்தியர்கள் என்றாலும் முஸ்லிம்கள் என்றாலும் கோபப்படுகிறார்கள் தெரியுமா? டாமி ராபின்சன் யார்? லண்டனில் இருந்து குடியேறியவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் தெருக்களில் இறங்கியிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதை அறிவதற்கு முன் லண்டனில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரிட்டனில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது தீவிரவாதத்திற்கு அடித்தளமாக மாறி வருவதாக எல்லோரும் நினைக்கையில் அரசு ஒரு பாகிஸ்தான் பெண்ணை உள்துறை அமைச்சராக நியமித்தது. எலான் மஸ்க் போன்றவர்களும் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். மெல்பர்ன் முதல் லண்டன் வரை, சிட்னி முதல் பாரிஸ் வரை குடியேற்றத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. தங்கள் நாட்டிற்கு குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் அரசின் மீது அழுத்தம் கொடுக்கின்றனர். ஆனால் இது பிரிட்டனில் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா, கனடாவிலும் இதே போன்ற பேரணிகள் தொடங்கியிருக்கின்றன. குடியேற்றத்தை நிறுத்துங்கள் என்று மக்கள் தெருக்களில் போராடுகிறார்கள். சிட்னி, மெல்பர்னில் போராட்டங்கள் மிக தீவிரமாக இருக்கின்றன. சில நாடுகளில் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களையே இலக்காக கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் முஸ்லிம்களும் இந்தியர்களும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இது 100 ஆண்டுகளில் வந்த கிரேக்கர்கள், இத்தாலியர்களை விடவும் அதிகம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பிரான்சில் ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற கோஷம் எங்கு பார்த்தாலும் கேட்கிறது. அரசும் முடிந்தவரை விரைவாக குடியேறியவர்களை தங்கள் நாட்டில் இருந்து வெளியேற்ற முயல்கிறது. இதே நிலைமை UK-யிலும் தொடர்கிறது. கிரேட் பிரிட்டனின் தென்கிழக்கில் டேம்ஸ் நதிக்கரையில் உள்ள லண்டன் ஒரு கிறிஸ்தவ நகரமாக பலருக்கு தெரியும். அங்கு 15 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் 40% பேர் கிறிஸ்தவர்கள். 27% பேர் தங்களுக்கு எந்த மதமும் இல்லை என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் லண்டனில் இப்போது 2வது பெரிய மதம் எது தெரியுமா? இஸ்லாம். தற்போது அங்கு 14% முஸ்லிம்கள் உள்ளனர். இதை பார்த்து அங்குள்ள லண்டன் மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இது லண்டனில் மட்டுமல்ல, UK-யில் எங்கு பார்த்தாலும் குடியேறியவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். 2035 ஆண்டு வாக்கில் நாடு முழுவதும் 25% முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது பிரிட்டனில் இஸ்லாம் வேகமாக பரவி வருகிறது. லண்டனின் வெள்ளை நகரங்களில் நோ-கோ ஜோன்கள் கூட தொடங்கியிருக்கின்றன. அதாவது முஸ்லிம்கள் தவிர மற்ற மதத்தினர் அங்கு செல்லக்கூடாது. இது எவ்வளவு விசித்திரமானது பாருங்கள். மற்ற மதத்தினர் இந்த பகுதிகளுக்கு செல்ல பயப்படுகிறார்கள் என்றால் இதை பற்றி தனியாக சொல்ல தேவையில்லை. இந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் தங்களுக்கு விருப்பமான விதத்தில் நடந்து கொண்டு குற்றங்களை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில்
2025 ஆண்டில் முஸ்லிம் எதிர்ப்பு குற்றங்கள் பதிவு மட்டத்தில் உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 72% மேல் இஸ்லாமோபோபியா அதிகரித்திருக்கிறது. மற்ற மதத்தினர் மீதான தாக்குதல்களும் தொடர்கின்றன. அதனால்தான் தற்போது லண்டனில் இந்தியர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் வாழ்வது மிகவும் கடினமாக மாறியிருக்கிறது. முஸ்லிம் மசூதிகள் மீது தாக்குதல்கள் நடக்கின்றன. புர்கா அணிந்த முஸ்லிம் பெண்களை பொது இடங்களில் துன்புறுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். செப்டம்பர் 2025 செயின்ட் ஜார்ஜ் கொடி பிரச்சாரத்தின் போது மசூதிகளையும் இலக்காக்கினார்கள். பிப்ரவரி 2, 2025 முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றங்கள் 5000 எட்டியதால் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். மற்ற நாடுகளில் இருந்து லண்டனுக்கு வரும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்திருக்கிறது. அதனுடன் அவர்கள் மீதான குற்றங்களும் பதிவு மட்டத்தில் அதிகரித்திருக்கின்றன. பிரிட்டன் பள்ளிகளில் கூட ஹலால் உணவுகள் கட்டாயமாக மாறியிருக்கின்றன. இதனால் மற்ற மதத்தினருக்கு இது மிகவும் சிரமமாக உள்ளது. அவர்கள் தெருக்களில் வந்து பிரார்த்தனை செய்வதையும் பலர் வெறுப்படைகிறார்கள். தங்கள் சொந்த நாட்டிலேயே தங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை செய்ய வேண்டியிருப்பதால் பிரிட்டன் மக்கள் முஸ்லிம்கள் மீது கோபத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தேவாலயங்களில் இருந்து பிரார்த்தனைகள் கேட்டவாறு இருந்தனவோ, இப்போது மசூதிகளில் இருந்து அஜான் ஒலிக்கிறது. இவை அனைத்தும் ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகளால் தான் என்று மக்கள் நினைக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். லேபர் கட்சி முஸ்லிம்களை தங்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக கருதுகிறது. அதனால் அவர்களுக்கு சுதந்திரமாக வாழ உரிமை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் உரிமைகளுக்காக மக்களுடன் வாதிடுகிறது. இதனால் மக்களுக்கு உள்ளுக்குள் கோபம் பற்றி எரிகிறது. தெருக்களில் இறங்கி போராட்டம் செய்கிறார்கள். டாமி ராபின்சன் சமீபத்தில் லண்டன் தெருக்களில் பேரணி நடத்தினார். 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இவை அனைத்தும் குடியேறியவர்களுக்கு எதிரான மார்ச். பிரிட்டனில் அதிகரித்து வரும் இஸ்லாமும் அதனால் வரும் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் இந்த பேரணியில் பேசப்பட்டது. பிரிட்டனின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் பிரிட்டனில் உள்ள வளங்கள், வேலைவாய்ப்புகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றன என்று டாமி பேசினார். ஏற்கனவே மக்கள் வேலையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் எல்லோரும் அவரது பேச்சுக்கு ஆதரவு தந்தனர். இந்த குடியேறியவர்கள் மட்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதனால் தங்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை இந்த குடியேறியவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் என்று மக்கள் உணர்கிறார்கள். அதனால்தான் ஐரோப்பா முழுவதும் குழப்பங்கள் நிரம்பியிருக்கின்றன. பிரிட்டனில் அதிக வேலைவாய்ப்புகளும் முஸ்லிம்களுக்கு செல்கின்றன. பிரிட்டன் மக்கள் வறுமையில் தள்ளப்படுகிறார்கள். இந்த போராட்டக்காரர்கள் நோகோ ஜோன்களுக்குள் செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்தனர். ஆனால் மக்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதால் விரைவில் காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தினர். தற்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை. எலான் மஸ்க் வீடியோ அழைப்பு மூலம் போராட்டக்காரர்களை ஊக்குவித்த போது அவர்களின் பலம் மேலும் அதிகரித்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு மட்டும் இன்னும் தலைவலிகள் அதிகரிக்கும். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மஸ்க் ஏற்கனவே பல அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கு உண்மையான அதிகாரம் இருக்க வேண்டும், அதை மதித்து அரசு மாற வேண்டும் என்று பலவாறு பேசியிருக்கிறார். போராடுங்கள், இல்லையெனில் இறந்து போங்கள் என்று கூட மஸ்க் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தந்ததால் இந்த போராட்டம் மேலும் தீவிரமாக மாறியது. பிரிட்டன் பிரதமர் சிறையில் இருக்க வேண்டியவர் அவர் மக்களை பாதிக்கும் முடிவுகளை எடுத்து வருகிறார் என்று எலான் மஸ்க் மக்களை மேலும் தூண்டிவிட்டார். இந்த பாகிஸ்தான் பெண்ணை உள்துறை அமைச்சராக நியமித்தது நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல ஆனது. இது பிரிட்டன் வரலாற்றில் முதல் முறை. இந்த பெண்ணின் பெயர் ஷபானா முஹம்மத். இவர் பாகிஸ்தான் இளம்பெண். குடியேற்றம் மூலம் பிரிட்டனுக்கு வந்தவர். இப்போது அவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அன்று முதல் குடியேற்றம் மேலும் உச்சமடைந்திருக்கிறது. அவர் முஸ்லிம்களை ஆதரிக்கும் லேபர் கட்சியைச் சேர்ந்தவர். அதனால் அவருக்கு உள்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது. குடியேற்றங்களின் மீது முழு கட்டுப்பாடும் அவரிடமே உள்ளது. எனவே இப்போது தனக்கு விருப்பமான விதத்தில் மேலும் முஸ்லிம் மக்கள் தொகையை அதிகரிப்பார் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே ஷபானா குடியேறியவர்களை உள்ளே அனுமதித்திருக்கிறார். இந்த விஷயத்தை டாமி ராபின்சன் பேரணியில் கூறினார். முதல் நாளே 1000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறியவர்கள் பிரிட்டனுக்கு வந்துவிட்டதாக அவர் ட்வீட் செய்தார். இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்ல வேண்டும். பிரிட்டனில் மக்கள் 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள்.
ஒரு குழு முஸ்லிம்களின் குடியேற்றத்தை எதிர்க்கிறது, மற்றொரு குழு இந்த போராட்டங்களையும் புரட்சிகளையும் எதிர்க்கிறது. அவர்கள் வேறு யாருமல்ல, இந்த அரசியல்வாதிகளே. உண்மையில் எந்த நாடு அழிந்தாலும் அல்லது முன்னேறினாலும் இந்த அரசியல் தலைவர்களே காரணம். அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினால் நாடு முன்னேறும். இல்லையெனில் சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது பிரிட்டனுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டிற்கும் ஒரு நல்ல பாடம். நம் நாட்டிலும் இப்படியான நிலைமை வருமா? இது பற்றி உங்கள் கருத்து என்னவென்பதை கமெண்ட் பிரிவில் கூறுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திப்போம்.